ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல சாஃப்டான சப்பாத்தி, அதுவும் இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி உங்களுக்கும் செய்யணுங்களா? வித்தின் மினிட்ஸில் 50 சப்பாத்தி கூட செஞ்சு எடுத்துடலாங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும். அது கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நல்ல சாஃப்டான சப்பாத்தி செய்யறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கடாய் வச்சுட்டேங்க அடுப்பில். அது நல்ல சூடான உடனே நான் இங்கே ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் எடுத்துருக்கிறது ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி தான். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட்டைப்பொடி தாங்க, கோதம்பு பொடி தான் போட்டிருக்கேன். அது நம்ம நல்லா இந்த மாதிரி கட்டை தட்டாமல் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும். அந்த டைமில் கட்டை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் கண்டினியூஸாக கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான், எப்படி சப்பாத்தி செஞ்சாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் போயிடுறது அப்படின்றது. அப்படி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சாலும் அடுத்த நாள் அந்த சப்பாத்தி சாப்பிடலான்னு அப்படின்னு எடுத்தா அது ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்றது. இனி 2-3 நாள் கழிச்சாலும் உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால். இந்த டைமில் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேவையான சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் பபிள்ஸ் வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஆட்டைப்பொடி சைடு முழுவதும் உங்களுக்கு நல்ல பபிள்ஸ் வருங்க. அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடெல்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண இந்த ஒரு ஆட்டைப்பொடி வச்சு எப்படி நம்ம நல்ல பர்ஃபெக்டான சாஃப்டான மாவு பிசைஞ்செடுக்க போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடவே நம்ம இதில் ஆட்டைப்பொடி சேர்க்கலாம், கோதம்பு பொடி சேர்த்துக்கலாங்க. நான் 2 பவுல் கோதம்பு பொடி தாங்க சேர்த்து கொடுக்குறேன். இதே பவுலில் தான் நான் 1 பவுல் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இந்த அளவெல்லாம் கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம பிசையும் போது நம்மளோடது மாவும் நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக வரும். அதனால தான் நான் இங்கே எடுத்த அந்த ஒரு பவுலோட அளவு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அவ்வளோதான். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு கோதம்பு பொடியும் நம்ம பிசையும் போது அந்த தண்ணியோட அளவுன்றது மாறிடும். அதனால மாவு பிசையறதுக்கு தேவையான அந்த ஒரு தண்ணியோட அளவு நான் இங்கே மெஷர் பண்ணலைங்க. ஸ்பூனை விட்டு நல்லா உங்களோட ஆட்டைப்பொடி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பச்சை தண்ணி தாங்க ஊற்றணும். அப்போ தான் நமக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட மாவு இப்போ நல்லா சூடாக இருக்கும். சூடாகவே தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி எடுத்தா தான் நமக்கு நம்மளோடது சப்பாத்தி மாவு நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் குழச்சி எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம குழச்சி எடுத்துக்கலாங்க. சாதாரணமாக நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரத்துக்கு நம்ம குழச்சி எடுத்துகிட்டே இருப்போம் அந்த சாஃப்ட்னஸ்க்காக வேண்டிட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அந்த தேவையே இல்லைங்க. ஆயிலும் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், உங்களுக்கு அந்த மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக நம்மளோடது சப்பாத்திக்கான மாவு இங்கே ரெடி ஆயிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க அவ்வளோ நல்ல சாஃப்டாக நம்மளோட மாவு இருக்குது. கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் மாவு பிசைஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இனி நமக்கு ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு நம்மளோட மாவு ஒன்று ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சப்பாத்தி சுட்டெடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு டிப்பு கூட பார்த்துடலாங்க. சிறுகீரை தான். இந்த கீரை பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும் இது சிறுகீரை தான் அப்படின்றது. தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் நான் சொன்னேன். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கீரை தான் இது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை செயல்பாடுகளை சீராக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கும் மற்றும் சிறுநீரக கற்களை கரைக்கவும் உதவுகிறது. ரொம்பவே பயனுள்ள இந்த ஒரு சிறுகீரை வாரத்தில் 2 முறையாவது நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் 5 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சுங்க. மாவு நல்லா இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ சப்பாத்தி நமக்கு சுட்டு எடுக்கணுங்களோ அவ்வளோ சப்பாத்திக்கு தேவையான மாவு நான் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்த மாவு இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸாக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரேடியே நான் 4 சப்பாத்தி தான் சுட்டு எடுக்க போகிறேங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒவ்வொரு மாவும் நான் இந்த மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் நெகத்தி எடுக்கும்போது அந்த சப்பாத்தி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒவ்வொரு மாவுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் ஆட்டைப்பொடி இந்த மாதிரி தூவிட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவும் அதுக்கு மேலே நான் வைக்கிறேங்க. நீங்கள் வீடியோவில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நொடியில் எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி
மாதிரி ஒரு மாவுக்கு மேலே ஒரு மாவு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம நெகுத்துற டைமில் அந்த மாவு ஒன்னோடு ஒன்றா ஒட்டாதுங்க. நல்லா கையால் ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ரோலிங் பின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெகத்திக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு. இப்போ நாம ஒரு சப்பாத்தி நெகுத்துற டைமில் ஈஸியாக 4 சப்பாத்தியும் நெகுத்தி எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் நைட்டு டின்னருக்காக தான் இந்த சப்பாத்தி செய்கிறேன். அதனாலே ஆயிலே சேர்க்காம தான் நான் இங்கே சப்பாத்தி நெகுத்தி எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பொடி தூவுற டைமில் கொஞ்சம் ஆயிலும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆயில் சேர்த்து நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இப்போ ஒன்றா நெகுத்தின அந்த சப்பாத்தி நான் பேனு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒன்றாவே ஒரு சப்பாத்தி சுட்டு எடுக்கிற டைமில் சுட்டு எடுக்க போகிறேங்க. ரொம்பவே ஈஸியாக நமக்கு 4 சப்பாத்தி ஒரு சப்பாத்தி சுட்டு எடுக்கிற டைமில் சுட்டு எடுக்கவும் முடியும். அதனாலே நமக்கு கேஸும் சேவ் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக 4 சப்பாத்தியும் நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாகவே நமக்கு சுட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி 4 சப்பாத்தி ஒன்றா நீங்கள் பேனில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீழே இருக்கிற சப்பாத்தி திருப்பி போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மறுபடியும் அந்த கீழே இருக்கிற சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுடணும். நான் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா நான் இது எப்படி செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேங்க. இல்லைன்னா ரொம்பவே வீடியோட டியூரேஷன் ஜாஸ்தி ஆயிரும். அதுக்காக வேண்டிட்டு ரொம்ப சுலபமாக ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இது ஈஸியாகவே ஆயிருங்க. ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக நம்மளோட சப்பாத்தி உப்பி உப்பி தான் வருது. நான் ஒன்றா சுட்டாலும் உங்களுக்கு அது பார்த்தாலே தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் தான் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா வெறும் நிமிஷத்தில் அப்படி இல்லைன்னா நொடியில் 50 சப்பாத்தி கூட ஈஸியாக நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறது பார்த்தாலே தெரியும். ஈஸியாக நம்மளோட எல்லா சப்பாத்தியும் நல்லா உப்பி சாஃப்டாகவே வருதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சப்பாத்தி சுடுற டைமில் நான் இங்கே 4 சப்பாத்தி தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மினிமம் ஒரு 6-7 சப்பாத்தி கூட ஒன்றா சுட்டு எடுத்துடலாங்க. நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். 4 சப்பாத்தியும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு. இனி அப்படி இல்லை ஒன்றா தான் சுடணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் கூட நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி இந்த மாதிரி பலூன் மாதிரி உங்கள் சப்பாத்தியும் வருங்க. இதனாலே 2 இல்லை 3 நாள் கழிச்சு நீங்கள் அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாகவே உங்கள் சப்பாத்தி இருக்கும். பாருங்க, நல்லா அழகாக நம்மளோட சப்பாத்தி நல்லா உப்பி வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. சாதாரணமாக நிறைய தொடப்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்கும். அந்த ஹேங்கர் நம்ம கரெக்டாக ஒரு நூலெல்லாம் பொருத்திட்டு நம்ம ஹேங் பண்ணுவோம். ஆனால் இப்போ வர நிறைய தொடப்பத்தில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாமல் தான் வருது. அதனாலே நமக்கு தொடப்பம் எல்லாம் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு அது வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்லரி பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். அந்த பாட்டிலில் நான் காமிக்கிற இந்த ஒரு பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது கட் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நான் நைஃபு நல்லா சூட் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம நைஃபு சூட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு ஈஸியாக அதை கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்க, பாட்டில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாட்டில் நான் இந்த மாதிரி ஒன்று லெவல் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு நைஃப் ஒன்று கூட சூட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒன்று லெவல் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பாட்டிலேருந்து அந்த மூடி நம்ம மாற்றிடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த மூடி நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம தொடப்பு எடுத்து உங்களுக்கு ஹோல்ஸ் இல்லாத ஹோல்டர் இல்லாத அந்த தொடப்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெழுகுத்திரி பற்ற வச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு காமிச்சு அந்த ஒரு பாட்டில் நம்ம அப்படியே சுருக்கி எடுத்துட்டோம்னா கரெக்டாக அது நம்மளோட தொடப்பத்தோட அந்த ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு பிஸ்லரி பாட்டில் நம்ம ரொம்ப நெருப்பு காமிச்சிட்டோன்னா சீக்கிரமாக உருக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டிங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தொடப்பத்தில் நீங்கள் அந்த ஒரு பாட்டில் சூடு காமிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக நம்மளோட பாட்டில் அந்த ஒரு தொடப்பத்தோட ஹேண்டில் பிடிச்சிருக்குது. இப்போ நமக்கு தேவையானது அந்த பாட்டிலோட மூடி தாங்க. பாட்டில் மூடியில் நைஃப் நல்லா சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. 2 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நைஃப் சூட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே ஹோல்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி நமக்கு தேவையானது நான் இங்கே மாஸ்கோட கயிறு தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாட்டில் மூடிக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு அந்த ஒரு பகுதியில் நம்ம மாஸ்கில் இருந்து எடுத்து அந்த ஒரு கயிறு போட்டு இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டில் மூடி நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா டைட்டாக விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹோல்டர் இல்லாத ஹோல்ஸ் இல்லாத தொடப்பத்தில் நல்ல ஒரு ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு பாட்டிலும் நல்லா டைட்டாக நம்மளோட தொடப்பத்தில் பிடிச்சி நிற்கும். இப்போ நமக்கு இது எங்கே வேணாலும் நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்புறமேட்டு நம்ம தொங்க போடுறதுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த மாதிரி நம்மளோட தொடப்பம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம தொங்க போடுறதுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் காமிச்ச எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.